Hi students, 10th Maths, Chapter 5, Coordinate Geometry, Exercise 5.1, Question number 8. Let P of 11,7, Q of 13.5, 4 and R of 9.5, 4 be the midpoints of sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices AB and C and hence find the area of triangle ABC and compare with area of triangle PQR. அதாவது நமக்கு ஒரு ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளினுடைய மிட் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு வெர்டிசஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி 9th படித்த விஷயம் தான். ஸோ அது கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், ரெண்டு ஏரியாவையும் கம்பேர் பண்ணணும். பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியாவும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம நேம் பண்ணிக்கலாம். அதனோட வெர்டிசஸ் வந்து ஏபிசின்னு இருக்கு. ஏ, பி அண்டு சி. இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டரா ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து பி. ஸோ ஏபியோடைய மிட் பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். அதனோட கோஆர்டினேட் என்னென்னா 11,7 அண்ட் பிசியோடைய மிட் பாயிண்ட் வந்து கியூ. ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட் கியூ ஆஃப் 13.5, 4 அண்ட் ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து ஆர். ஸோ இது ஆர் ஆஃப் 9.5, 4. இப்போ இந்த பிக்யூஆரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஏபிசியோட வெர்டிசஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏரியாவையும் நம்ம கம்பேர் பண்ணணும். முதல்ல ஏபிசியோட வெர்டிசஸை நம்ம எப்படி நேம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லெட் த வெர்டிசஸ் பி. ஏவோட வெர்டிசஸ் x1 y1 எடுத்துக்கலாம், x1, y1. பி வந்து x2, y2 அண்ட் சி வந்து x3, y3. ஸோ இப்போ இந்த வெர்டிசஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்னா, x1, y1, x2, y2ஓட மிட் பாயிண்ட் வந்து x1 + x2/2, y1 + y2/2. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து P அப்படின்றது எதனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னா, இட் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ P இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ P அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, கோஆர்டினேட்ஸ் 11,7 கொடுத்துருக்காங்க. அப்போ 11,7 ஈக்குவல் டு ஏபியோடைய மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் இங்கே x1க்கு x1 இருக்குது, x2க்கு x2 இருக்குது. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா மாதிரியே வந்துடும். ஸோ x1 + x2/2, y1 + y2/2. ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவல், செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவல். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் we have x1 + x2/2 = 11 கிடைக்கும். அதே போல் y1 + y2/2 = 7. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணால் x1 + x2 = 11 2s are 22. அதே போல் இங்கே y1 + y2 = 7 2s are 14. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இதே போல் நம்ம Qக்கும் Rக்கும் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் வந்து Q. ஸோ Q அப்படின்றது எதனுடைய மிட் பாயிண்ட்னா, இட் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் சைடு BC. ஸோ BCயோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும், x2, y2 அண்ட் x3, y3. ஸோ Qவோட ஆன்சர் இங்கே அப்படியே எழுதிக்கலாம். Q என்னன்னா 13.5, 4. ஸோ 13.5, 4.
பிசியோட மிட் பாயிண்ட் எழுதுனா மிட் பாயிண்ட் ஃபார்ம் சப்ஸ்டியூட் பண்ணால் x2 ப்ளஸ் x3 பை 2 கமா y2 ப்ளஸ் y3 பை 2. ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், y2 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 by 2 equal to 13.5 and y2 plus y3 by 2 equal to 4 கிடைக்கும். ஸோ இதை நம்ம மறுபடியும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா x2 plus x3 is equal to so 2 into 13.5 13 2s are 26. அப்போ 0.5 into 2 1 வரும். அப்போ ஆன்சர் வந்து 27 வந்துடும். இதில் வந்து y2 plus y4 equal to 2 into 4 8 வந்துடும். ஸோ இதில் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ அடுத்தது இதே போல் ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அப்போ ஏசியோட மிட் பாயிண்ட் ஆறுங்கிற பாயிண்ட் என்ன, ஈவன் ஆர் இஸ் 9.5, 4. ஏசியோட கோஆர்டினேட்ஸ் x1 y1 அண்ட் x3 y3. ஸோ இந்த 9.5, 4 அதை எழுதிக்கலாம். 9.5, 4 ஈக்குவல் டு ஸோ ஏசியோட மிட் பாயிண்ட்னா x1 ப்ளஸ் x3 பை 2 கமா y1 ப்ளஸ் y3 பை 2. ஸோ இதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணால் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா x1 ப்ளஸ் x3 பை 2 ஈக்குவல் டு 9.5 அண்ட் y1 ப்ளஸ் y3 by 2 equal to 4. So, அப்போ x1 plus x3 equal to 9.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 2s are 18. ஸோ 0.5 1 வரும். அப்போ 18 plus 1 19 வந்துடும். y1 plus y3 equal to 2 4s are 8. ஸோ இப்போ நமக்கு ஒரு 6 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம சால்வ் பண்ண இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிங்கிற மிட் பாயிண்ட் எடுக்குள்ள இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதே போல் கியூங்கிற மிட் பாயிண்ட் இருந்து கிடைச்ச ஈக்குவேஷன்ஸை 3 and 4 நேம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆறுங்கிற மிட் பாயிண்ட் எடுக்குள்ள அதனோட ஈக்குவேஷன்ஸை 5 and 6ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 1 and 3. ஸோ 1 and 3 எடுத்துக்கிட்டா இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 22. இது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 27. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த x2வும் மைனஸ் x2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 22ல் 27 போயிடுச்சுன்னா பெரிய நம்பரோட சைன் மைனஸ், 27ல் 22 போனால் 5. ஆல்ரெடி நமக்கு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா x1 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 19 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் மைனஸ் x3 ப்ளஸ் x3 அடிச்சலாம். x1 ப்ளஸ் x1 2x1, 19ல் 5 போயிடுச்சுன்னா 14. அப்போ இதில் இருந்து x1 ஈக்குவல் டு 14 by 2 which is equal to 7. x1ஓட வேல்யூ 7 வருது. இப்போ சப்ஸ்டியூட் x1 equal to 7 in first equation. அப்போ என்ன ஆகும், 7 plus x2 equal to 22. அப்போ therefore x2 equal to 22 plus 7 அங்கே போனால் minus 7. அப்போ x2ஓட ஆன்சர் என்ன வரும்னா 15. ஸோ அடுத்தது x3 கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டியூட் x2 equal to 15 in third equation. Third equationல substitute பண்ணா third equation x2 plus x3 equal to 27. அப்போ 15 plus x3 equal to 27. ஸோ இதில் இருந்து x3 மட்டும் வேணும்னா 27 plus 15 அங்கே போனால் minus 15. ஸோ 5ல் 7 போனால் 2, 2ல் 1 போனால் 1. அப்போ இதில் இருந்து x3 equal to நமக்கு எவ்வளோன்னு கிடைக்குதுன்னா 12. இப்போ x1 7 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.
x2 வந்து 15 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், x3 வந்து 12 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது இதே போல் y1 y2 கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். ஸோ கன்சிடர் செகண்ட் ஈக்குவேஷன் அண்டு ஃபோர்த் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா y1 plus y2 equal to 14 and fourth equation is y2 plus y3 equal to 8. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் இது மைனஸ் ஆயிரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் y2 மைனஸ் y2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு மீதி இருக்கிறது y1 மைனஸ் y3 ஈக்குவல் டு 14 மைனஸ் 8 6 வந்துடும். ஸோ இப்போ இந்த y1 மைனஸ் y3 ஈக்குவல் டு 6 இந்த ஈக்குவேஷனையும் சிக்ஸ்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். சிக்ஸ்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8. ஸோ இதோட சிக்ஸ்த் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம், y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8. இதை அப்படியே ஆட் பண்ணாவே ப்ளஸ் y3 மைனஸ் y3 கேன்சல் ஆயிரும். y1ம் y1ம் 2y1, 6ம் 8ம் 14. அப்போ y1 வேணும்னா இட் இஸ் 14/2. அப்போ இதில் இருந்து y1 ஈக்குவல் டு நமக்கு 7 கிடச்சிருக்கு. இப்போ சப்ஸ்டியூட் y1 ஈக்குவல் டு 7 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் y1க்கு 7 போட்டால் 7 ப்ளஸ் y2 ஈக்குவல் டு 14 அண்ட் y2 ஈக்குவல் டு 14 மைனஸ் 7 which is equal to 7. அடுத்தது y3 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டியூட் y2 ஈக்குவல் டு 7 இன் ஃபோர்த் ஈக்குவேஷன். நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன, y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8. y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8. y2 வந்து 7. ஸோ 7 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 8. ஸோ இதில் இருந்து y3 ஈக்குவல் டு 8 மைனஸ் 7. தேர்ஃபோர் y3 ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம x1 x2 x3 y1 y2 y3 எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் எழுதலாம். நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஏவோட கோஆர்டினேட் வந்து therefore the coordinate of ஏவை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், x1, y1. அதே போல் b வந்து x2, y2. c வந்து x3, y3. ஸோ இதில் x1 எவ்வளோனா, the value of x1 is 7, x2 வந்து 15. சரி, x1, y1. x1 7, y1 7. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 7, 7. 7, 7. b வந்து x2, y2. ஸோ இங்கே x2 ஓட வேல்யூ எவ்வளோ, 15. y2 ஓட வேல்யூ 7. ஸோ இட் இஸ் 15, 7. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து 15, 7. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் x3, y3. ஸோ x3 ஓட வேல்யூ வந்து இங்கே நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 12 கண்டுபிடிச்சிருக்கோம், y3 1. ஸோ அந்த பாயிண்ட் வந்து 12, 1. ஸோ அதை வந்து 12, 1 போட்டுக்கலாம். இப்போ ஏபிசியோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு இருக்குது. ஆல்ரெடி பிக்யூஆரோட கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஏபிசியோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோனா 7, 7, 15, 7 அண்ட் 12, 1. பிக்யூஆர் ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னுடைய ஃபார்முலா வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we have area of triangle ABC. ஸோ இதனோட ஏரியாவை நம்ம A1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ half into determinant formula x1 y1 7 7 x2 y2 and x3 y3. ஸோ அகைன் நம்ம x1 y1 போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு half into செட் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 7 7s are 49, 15 1s are 15, 12 7s are 84, மைனஸ் 15 into 7 105 வரும், 12 7s are 84, 7 1s are 7. ஸோ which is equal to half into, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 4 + 5 9, 9 + 9 18, ரிமைண்டர் 1. 1 + 8 9, 9 + 1 10, 10 + 4 14. அடுத்து மைனஸ் சைன் போட்டுக்கலாம்.
ஸோ இதை ஆட் பண்ணால் 7 + 4 11, 11 + 5 16, 16 6 ரிமைண்டர் 1, 1 + 8 9, ஸோ 9 + 10 19 வந்துடும் 196. ஸோ ஈக்குவல் டு half இன்ட்டு பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ 196லேருந்து நம்ம 148 சப்ராக்ட் பண்ணுறோம். 16ல் 8 போனால் 8, இங்கே வந்து 8 இருக்கும், 8ல் 4 போனால் 4, ஸோ 48. ஸோ இதை 2 டேபிளில் கட் பண்ணால் நமக்கு 24 வந்துடும். ஸோ ஏரியா கெனாட் பி நெகட்டிவ். ஏரியா வந்து நெகட்டிவாக இருக்க பாசிபிள் இல்லை, அதனால் நம்ம அதை பாசிட்டிவ் குவான்டிட்டியாக எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி A1 எவ்வளோ வருதுன்னா 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கண்டுபிடிக்கலாம். ஸோ PQRோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. ஸோ இதை வந்து நம்ம A2 அப்படின்னு எடுத்துக்கலாம். half இன்ட்டு, ஸோ இதனுடைய கோஆர்டினேட்ஸை நம்ம x1 y1 x2 y2 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இது x1, y1, இது x2, y2, இது x3, y3. ஸோ இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் x1 y1 அப்படின்றது 11 7, x2 y2ன்றது 13.5, 4, அண்ட் x3 y3ன்றது 9.5, 4, அண்ட் அகைன் x1 y1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் half இன்ட்டு செட் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 11 4s are 44. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 13.5 இன்ட்டு 4. ஸோ 4 5s are 20, ரிமைண்டர் 2, 4 3s are 12, 12 + 2 14, ரிமைண்டர் 1, 4 1s are 4, 4 + 1 5. ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 54.0. ஸோ சைன் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ அதை நம்ம 54ன்னு எழுதிக்கலாம். 9.5 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9.5 இன்ட்டு 7, 7 5s are 35, 7 9s are 63, 63 + 3 66. ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா இட் இஸ் 66.5 மைனஸ், ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 13.5 இன்ட்டு 7, 7 5s are 35, ரிமைண்டர் 3, 7 3s are 21 + 3 24, ரிமைண்டர் 2, 7 1s are 7, 7 + 2 9. ஸோ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 94.5. ஸோ இதனோட வேல்யூ 94.5. ஸோ அடுத்தது 9.5 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 5s are 20, 4 9s are 36, 36 + 2 38, ஸோ 38.0. ஸோ ஆன்சர் வந்து 38. அடுத்தது 4 11s are 44. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we have 44 54 66.5. ஸோ 0.5 அப்படியே போட்டுக்கலாம். 6 + 4 10, 10 + 4 14, 4 ரிமைண்டர் 1, ஸோ 5 + 5 10, 10 + 6 16, ஸோ 164.5 வருது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 164.5 மைனஸ், ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது 94.5, 38 and 44. ஸோ 0.5 அப்படியே போட்டுக்கலாம். 8 + 4 12, 12 + 4 16, ரிமைண்டர் 1, 10, 10 + 7 17, இப்போ 176.5, 176.5. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 176.5லேருந்து 164.5 சப்ராக்ட் பண்ணால் 5ல் 5 போனால் 0, 6ல் 4 போனால் 2, 7ல் 6 போனால் 1 இது 0. ஸோ 12 வருது. அப்போ நமக்கு பெரிய நம்பரோட சைன் மைனஸ்னால இந்த இடத்துல நம்ம -12 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை 2 டேபிளில் கட் பண்ணால் 6 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் -6 வருது. ஸோ ஏரியா cannot be நெகட்டிவ். அதனால் இதை நம்ம பாசிட்டிவ் குவான்டிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இதிலிருந்து A2 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்குது. இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் கண்டுபிடிச்சாச்சு, PQRும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
ஸோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 7,7, 15,7 அண்ட் 12,1. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் கம்பேர் வித் ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எவ்வளோ வந்திருக்குன்னா 24ன்னு வந்திருக்கு. அதே போல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் எவ்வளோ வந்திருக்குன்னா 6ன்னு வந்திருக்கு. பிக்யூஆர் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த ஆன்சர்ஸை நம்ம கம்பேர் பண்ணால் ஸோ 6 வந்து நமக்கு ஒரு 4 டைம்ஸ் 24 வரும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன ரிசல்ட் எழுதலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் நமக்கு 6ன்னு தெரியும். 6 4s are 24. ஸோ இது இதனுடைய 4 மல்டிபிள் இருக்கனால நம்ம ரிசல்ட் என்னன்னு கொடுத்துடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். தேங்க்யூ.